இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கவி நிலவு என்பவங்க ஒரு சாட்சி எழுதியிருக்காங்க. ஒரே மகனுக்கு 2 வயசு, அவனுக்கு உடம்பெல்லாம் பொக்களமா, அது ஆறவே இல்லையாம். எத்தனையோ டாக்டர்கிட்ட ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டாங்க. அப்படியே சொரிஞ்சு என்ன மருந்து கொடுத்தாலும் சொரிவானா, அது அப்படியே புண்ணாயிரும். உடம்பெல்லாம் அப்படி இருந்துச்சு. ஜாய் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். தற்செயலாக பார்த்தேன். கீழே கொடுக்கப்பட்ட அந்த ஃபோனில் நான் ஜெபம் பண்ணேன். அவங்க ஃபோன்லேயே என்னை கையில் எடுத்துக்கிட்ட சொன்னாங்க. அந்த அம்மா எலிசபெத் அம்மா என்னை கையில் வச்சுருந்தேன் இருக்கிற இடத்துலையே.
அவங்க வசனத்தை நிறைய அனுப்புனாங்க. என்ன ஆச்சரியம், மருந்து மாத்திரையினால குணமாக்க முடியாத அந்த ஸ்கின் நோய் 4 நாளில் அப்படியே பட்டு போச்சு. பூரண சுகம் என் மகனுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று கவிநிலவு என்கிறவங்க மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால தெய்வ சமூகத்திலிருந்து வாழ்த்துக்களை கூறுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்ம ப்ரோக்ராம் பார்க்க தவறாதிருங்கள். அநேகர் ஃபோன் போட்டு எங்களுக்கு புரோஜனமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்கும்போது நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு சமானத்தை தருகிறார், இந்த பிரச்சனையிலேருந்து இந்த வியாதியிலேருந்து விடுதலை தந்திருக்கிறார் அப்படின்னு நிறைய சாட்சி சொல்கிறீங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழிய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, அதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் புது வருஷத்துல இருந்து கூட ஒரு பங்காளராக மாறலாம். இன்னும் நம்ம கொஞ்சம் அதிகமான ப்ரோக்ராம் டிவியில் கொடுக்கலாம். அல்லேலூயா. கேட்குறீங்க, டெய்லி வருவீங்களான்னா சிலர் கேட்குறீங்க. கர்த்தர் கொடுக்குற அந்த பணத்திலிருந்து தான் நாங்கள் ஊழியம் செய்ய முடியும். விசுவாசத்தில் இந்த ஊழியம் செய்கிறோம். அனுதினமும் வானத்தையுமே உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, நன்றி. பரலோகத்தின் தேவன் எந்த அளவுக்கு பணத்தை கொடுக்குறாரோ அதை நாங்கள் ஆண்டவருக்கு அப்படியே ஊழியத்துக்கு பயன்படுத்த 100% ஒப்பு கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கோ உங்கவும் உடுத்தவு இருந்தால் போதும் பவுல் சொன்னது போல் நாங்கள் எதுவும் கொண்டு வந்ததில்லை, எதுவும் கொண்டு போகிறதும் இல்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த ஊழியத்துக்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ண மறக்காதிருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:15 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமார்கள் வருகிறது. ஒவ்வொரு வேலைக்கிழமையும் இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் நடக்கிறது. அது அப்படியே நேச்சராக ஆண்டவர் பேசுகிறாரு. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு அநேகர் ஃபோன் அடித்து எங்களை உற்சாகப்படுத்துகிறீங்க. கர்த்தர் செய்த அற்புதங்களை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரோஜனமாக இருந்துச்சுன்னா இது வெளிவருவதற்கு பல ஆயிரங்கள் தேவைப்படுது. ஆகவே நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் கூட தாங்கலாம். உங்களுடைய பர்த்டே அல்லது உங்களுடைய வெட்டிங் டே, இல்லை ஒரு வீடு கட்டி பிரஸ்ட்டை பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு விசேஷம் வந்தால், இல்லை ரிட்டையர்ட் படம் மொத்தமாக வருது, ஒரு ஷேரு பிஸ்னஸ்லேருந்து வருது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஆண்டவருக்குன்னு அதை நீங்கள் பயன்படுத்தலாம். பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிங்கன்னா இம்மையில் கர்த்தர் 100 தனியாக தருவது உறுதி, உறுதி. அல்லேலூயா. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். பணம் ஆசை தான் இருக்கக்கூடாது யாருக்கும், சரியா? அல்லேலூயா. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சொத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ரேகா ஷாபாலாபார வந்த தெய்வ செய்திக்கு விரோதமாக வானமடத்தில் பொல்லாத ஆவிகளோ, பிரபஞ்சத்தில் லோகாதிபதியே சேனைகளோ, பொல்லா சாத்தான தீ சக்தி வல்லமையில் அந்தர சக்தி இல்லை ஆதிக்கங்களை எழும்பாதவர் எல்லாவற்றையும் நசரனா இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கட்டி பார்த்து தள்ளுகிறோம். தெய்வ பிரசன்னத்தை, தெய்வ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுகையை, பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை இந்த புரோகிராம்களை இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். ஆவியானவர் இறங்குவாராக, என்னோடு எங்களோடு பேசுவாராக. எதுக்காக உடைய வார்த்தையை அனுப்புகிறீரோ அது காரியம் வாய்க்கும்படி செய்வதாக. உடைய வார்த்தை ஒரு நாள் வெறுமனேன்னு திரும்பாதுப்பா. இதுக்காய் சோத்திரம். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள்லேயும் கூட இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் உங்களோடு என்னோடும் ஒரு தீர்க்கதரிசன செய்தியை பேச விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இதான் செய்தியுடைய தலைப்பு. ஆண்டவர் விடுவிக்கலைன்னா யாராலே விடுவிக்க முடியாது. எந்த அரசாங்கம் விடுதலை பண்ண முடியாது. பரலோகத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்தாலுடைய, கர்த்தர் ஒரு ஆர்டர் போட்டாலுடைய யாருடைய நாவு கூட அசைக்க முடியாது, யாருடைய கை கூட அசைக்கவே முடியாது. அதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் பார்க்க முடியும். யோசேப்பு சொல்லாமல் யார் ஒரு கையை கூட என்ன செய்யக்கூடாது, அசைக்கக்கூடாதுன்னு அன்றைக்கு பார்வோன் ராஜா ஆர்டர் போட்டார். நாவு அசைக்கக்கூடாது, கையை அசைக்கக்கூடாதான். அப்போ கர்த்தர் தான் எல்லாமே நமக்கு. நம்ம மூச்சு, பேச்சு, செயல் எல்லாமே, நம்ம உயிரோடு இருக்கிறது எல்லாமே அவர் தான். அவர் தான் வழி, சத்தியம், ஜீவனமாக இருக்கிறார். அவர் விடுதலை ஆக்கினா தான் நம்ம எல்லா காரியத்திலும் விடுதலை ஆக முடியும். வருஷ கணக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். வீடு வாங்கன்னு ஜெபிக்கலாம், பிள்ளைகள் திருமணம் நடக்கணும்னு ஜெபிக்கலாம், ஊழியத்துக்காக ஜனங்களை தாருன்னு சொல்லி ஜெபிக்கலாம், சர்ச்சை கட்டணும்னு ஜெபிக்கலாம்,
அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லைன்னு நீங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சு வெறிக்கிறாரு, என் பிள்ளைய குடியிலேயே மிதக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை ஏங்கலாம், அழுது கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் ஆண்டவர் விடுதலையாக்குனாத்தான் விடுதலையாக முடியும். யாராலும் விடுவிக்கவே முடியாது. எத்தனையோ குடியை மறக்குதுக்குன்னு சொல்லி எத்தனையோ ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, போகிறாங்க. நான் எத்தனையோ சாட்சி கேள்விப்பட்டிருக்கேன். போகிறாங்க, அது சரியாயிட்டு வந்துடுறாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழித்து 1 வருஷமோ 2 வருஷம் கழித்து பிறகு குடிக்க அடிமையாகிறாங்க. ஏன்னா ஆண்டவர் விடுதலை ஆக்கலை. ஒரு மருத்துவர் விடுதலை ஆக்கியிருக்கலாம், ஆனால் யெகோவா ராப்பா மருத்துவர் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாக முடியும். அதைத்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 29 36 முடிகிற வரை நீங்கள் வாஸ்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார், நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறபடினால என்னோடு இருக்கிறார். ஒன்று தெரிஞ்சுக்க, நீங்களானும் ஆண்டவருக்கு பிரியமானதை பேசணும், செய்யணும், நினைக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிதான் இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் இருக்கு. இயேசு பரிசுத்த ஆவியாய் நம்மளோடு கூட இருக்கிறார். இதை யூதர்களுக்கு சொல்கிறாரு. நல்ல உபதேசத்தை கேட்குறாங்க அவங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, நாங்கள் யாருக்கு அடிமையாக மாட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தால் ஏன்னா நான் சொல்லு வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் யாருக்கும் அடிமையாக மாட்டோம், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், அதனால நாங்கள் யாருக்கு அடிமையாவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் 34 வசனத்தில் சொல்கிறாரு, யோவான் 8:34, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை அப்படின்றாரு. யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு வாயில் சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் பாவத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் அதை சொல்கிறாரு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்யாத மனிதனே இல்லை இந்த உலகத்தில். நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த வகையிலாவது தவறு பண்ணலாம். யாரையாவது ஒருத்தரை மனசு கஷ்டப்படும்படி பேசியிருக்கலாம். இன்னொன்று பாவம் என்னன்னு சொல்லவா, முக்கியமான பாவம் அது. நம்ம ஒரு பாவம், நான் என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் சிலுவையில் சுமந்துட்டாரு, அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆனால் பிறருக்காக நீங்கள் ஜெபிக்கலைன்னா அதே பெரிய பாவமாக இருக்கும். சுயநலமாக ஜெபிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஏவிட்ட ஆசீர்வதியம் பிள்ளைகளுக்கு அதைத்தாரு இதைத்தாரும். எனக்கு அநேகர் செபக்குறிப்புகளை எழுதி கொடுக்க சொன்னால் பிரேயர் டவரில் பக்கமாக எழுதுவாங்க பாருங்கள். நமக்கு படிக்கவே முடியாது. உள்ள ஏதாவது ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் பார்க்குறீங்களா? அந்த விண்ணப்பம் இல்லவே இல்லை. வீடு வாங்கணும், காரு வாங்கணும், பேரன் பிறக்கணும், பேரனுக்கு நல்ல ஸ்கூல் பிறக்க முந்தைய ஸ்கூல் கிடைக்கணும், அவர்கள் எதிர்காலத்துக்காக இப்படி தான் எழுதுகிறாங்களே ஒழிய பிறருக்காக ஒரு ஜெபக்குறிப்பு எழுத சொல்லுங்க பார்க்குறேன். பொதுவாக ஆண்டோடைய பிள்ளைங்க தான் பிறருக்காக ஜெபிக்கிறோம். நம்ம பாக்கியம் உள்ளவர்கள். ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி தான் முதல் எத்தியோப்பியா வரையிலும் பேர்சபா வரையிலும், தான் முதல் பேர்சபா வரையும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் நியாயாதிபதியாக இருந்தார். அவருக்கு ஒரு பொருத்தனையின் புத்திரனாக இருக்கிறார் அன்னாளுக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. அவர் சொல்கிறாரு, உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணலைன்னா அது பாவம்னு சொல்கிறார். நம்ம பிறருக்காக எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோங்க சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஒரு மனச்சாட்சி பேசும். ஆகவே இங்கே பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யூதர்களை பார்த்து சொல்லுகிறார். நல்ல உபதேசத்தை அவங்க கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் என்று அந்த யோவான் 8:35 சொல்கிறார். ஆகவே மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள். அப்படின்னா என்ன? என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடங்க. மோசே நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒருவர் தான் நிறைவேற்றி முடித்தார். 716 நியாயப்பிரமாணங்கள். யாரால இது கை கொள்ள முடியலை. நியாயப்பிரமாணத்தின் முடிவாக யார் வந்தார்? இயேசு தான் வந்தார். இந்த யூதர்கள், கிரேக்கர்கள், சமாரியர்கள், பரிசேயர், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள் இவர்களாம் நியாயப்பிரமாணத்தில் தான் இருந்தாங்க. ஆண்டவர் அதை என்ன செஞ்சார்? அந்த 716 நியாயப்பிரமாணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எந்த மனசால நிறைவேற்ற முடியலை.
அதெல்லாம் பழிக்கு பழியாக இருந்துச்சு அந்த நியாயப்பிரமாணம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சேன்னா நீங்கள் அதே இது எனக்கு செய்கிறது, அதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் இயேசு மன்னிக்க சொல்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய, ஓ சத்துருக்களை நீ சிநேகியே. அப்போ இயேசு விடுதலையாக்கினால்தான் நம்ம விடுதலையாக முடியும். பிசாசின் கட்டாக இருக்கட்டும், தரித்திரமாக இருக்கட்டும். இங்கே எதுலேருந்து நமக்கு இன்றைக்கி விடுதலை தேவை என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அதிலே சொல்கிறார் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்கிறாரு. சரி, இயேசு எதிலிருந்து விடுதலை கொடுக்குறாருனா, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, தரித்திரத்தில் இருந்து, மற்றும் கட்டுகளிலிருந்து, செய்வினிலிருந்து, மந்திரங்கள்லேருந்து, சகல பிசாசின் போராட்டங்கள்லேருந்து, எல்லா பலவீனங்கள்லேருந்து அவர் விடுதலை கொடுக்குறார். முதலாவது பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்கறது அவர் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி என்ன செய்யும், நம்மளை சுத்திகரிக்கும். வெள்ளாட்டுக்கடா ரத்தமோ, மாட்டின் ரத்தமோ, மிருகத்தின் ரத்தமோ நம்மளை சுத்திகரிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். 6வது வசனத்திலேருந்து வாசிக்க முடியும். ஏன்னா இயேசு ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாக்குறது. ராஜாக்களாக, அதே போல் ஆசாரியர்களாக, லேவியர்களாக என்ன செய்து நம்மை அது மாற்றுகிறது. அப்போ நம்மளை ஆண்டவர் பாவத்திலேருந்து விடுதலை கொடுத்து ராஜாக்களாகவும், ஆசாரியர்களாகவும், லேவியராகவும் என்ன செய்கிறாரு, மாற்றுகிறார். அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக சாத்தான் பிள்ளையாக இருந்த நம்ம அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார். உலகத்துக்கு அடிமையாக இருந்த நம்மளை உன்னதத்துக்கு அடிமையாக மாற்றுகிறார். விடுதலை கொடுத்து மாற்றுகிறார். முதலாவது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. மார்க் 5ஆம் அதிகாரம் 15 அங்கே லேகியோன் பிசாசு பிடித்தவன் கதிரேயுடைய நாட்டில் அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதாவது அவன் கல்லறையில் அவன் குடியிருப்பாக இருக்குது. சங்கிலினால் போட்டு கட்டினாலும் அதை சங்கிலி அவுத்துருவானா. ஆயிரக்கணக்கான பிசாசுகள் பிடித்தவன் வஸ்திரம் இல்லாமல் தனக்குத்தானே காயப்படுத்தி கொண்டு அவன் வாட்டுக்கு அலையிறான். அவனை பார்த்தா ஜனங்கள் ஒளிந்து கொள்வார்களாம். ஏசு அவனை தேடி வருகிறார். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவியை நீ புறப்பட்டு போன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவ்வளோதான், அந்த பிசாசின் ஆவிகள் அவனை விட்டு விலகிற்று. அவன் வஸ்திரம் தரித்தவனாய் அவருடைய பாதப்படி நிலசையில் அமருகிறான். ஒருவேளை உங்களுக்கு பிசாசு அலைக்கழிக்கலாம், செய்வனக்கட்டு அலைக்கழிக்கலாம், மந்திரக்கட்டு, சூனியக்கட்டு உங்களை அலைக்கழிக்கலாம். ஆண்டவர் இந்த வருஷத்தின் இந்த கடைசி மாதத்தில் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். முதலாவது இயேசு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, குடியிலிருந்து, எரியிலிருந்து, இல்லாமையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ரெண்டாவதாக பிசாசின் சகல போராட்டங்கள் இருந்தோம், மந்திரம், சூனியம், எல்லா பிசாசு சம்பந்தப்பட்ட எல்லா காரியத்திலிருந்து இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். மூணாவதாக பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து இருக்குதா. ஆபிரகாமின் குமாரத்தி, அவள் ரட்சிக்கப்பட்டவள், அவள் அபிஷேகப்பட்டவள், அவள் ஆண்டுடைய பிள்ளை. அவளுக்கு 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. அவளால் எவ்வளவே நிமிர முடியாது. சரீரத்தில் எலும்புகள், தசைகள், நரம்புகள் அவளுக்கு பலவீனப்பட்டு போயிருக்கிறது. நிமிர்ந்து நடக்க முடியலை. கூனி குறுகி போய் ஆலயத்துக்கு வருகிறாள். ஆனால் ஆண்டவரை தேடுவதை விடலை, ஆலய ஆராதனை விடலை. இன்றைக்கி 2 நாளைக்கு ஃபீவர் அடித்தா கூட சர்ச்சைக்கு போகிறது கிடையாது. தலைவலிக்கு அதை வரல, வயிற்று வலிக்கு அதை வரல, ஏன் சர்ச்சைக்கு வரலன்னு கேட்டால் அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு காரணமே கிடையாது. இப்போ பாருங்கள், நடக்கவே முடியாதவளால். அப்போல்லாம் பசு வசதியெலாம் இல்லை, காரோ எதுவும் இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நான் என் மனசில் உணர்த்தப்பட்டதை, காலையில் ஒரு 7 மணிக்கு ஆராதனா, இவள் 4 மணிக்கு அதிகாலையில் எழும்பி மெல்ல நடந்து போயிருக்கணும். நம்ம பக்கத்தில் உள்ள ஆலயத்துக்கு கூட போக மாட்டேங்கிறான். எல்லா வசதியும் இருக்குது, வீட்டு வாசமுன்னே சேராட்டம் நிற்கிது, எல்லாமே நிற்கிது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், சாக்கு போக்கு சொல்லுகிறோம். பலவீனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு தொடர்ந்து தேவனை பின்பற்ற வேண்டும். பாவம் நீங்கி விடுதலை ஆவதற்கு பாவத்தை அறிக்கையிட வேண்டும். பிசாசின் போராட்டந்து விடுதலை ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 10:19 பயன்படுத்த வேண்டும், அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அப்போதான் நம்ம விடுதலையாக வாழ முடியும். சரி, 4வதாக தரித்திரத்திலிருந்து விடுதலை. 1 ராஜாக்கள் 17:16. அங்கே எலியா காலத்தில் பயங்கரமாக ஒரு பஞ்சம் வந்துச்சு. கழுத தலையை தின்னாங்களாம். இன்றைக்கி ஓம்பிள்ளையை சாப்பிடுவோம், நாளைக்கு ஏம்பிள்ளையை சாப்பிடுவோன்னு மனுஷருக்கு மனுஷர் சாப்பிட்ற காலமாக இருந்ததாம். அந்த நாட்களில் சாரிபாத்து விதவை கர்த்தருக்கு பயந்திருந்தாள். அவளுக்கு ஒரு குமாரன் இருந்தான். ஒளிமுக வாசல்லே அவளுடைய வீடு இருக்கிறது.
அங்கே எலியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சார்? ஆண்டவர் அவரை அனுப்புனார். அவகிட்ட பாருங்க, கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு என்னதான் இருக்குது, ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு தான் இருக்குது. அதுலேயும் எலியாவுக்கு கொடுக்க சொல்லி அவர் சொல்கிறாரு. அவள் முறுமுறுக்காம என்ன செஞ்சா? அன்னைக்கு பாருங்க, இன்னும் ஒயாமல் அது அந்த செலவு இந்த செலவு, சும்மா காசை பிடிக்கிட்டே இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஊழியக்காரங்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது தான் அவங்க கேட்குறாங்க. ஆண்டவர் ஊழியத்துக்கு அவர் எப்படி வேணாலும் தந்துடுவார், எங்கே இருந்தாலும் தந்துடுவார். ஆனால் நீங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் கொடுத்ததுலேருந்து தான் கேட்குறாரு, வேற ஒன்றும் கேட்கல. அதே தாவீது சொல்கிறாரு, 1 நாளாகமம் 29 அது எழுதப்பட்டிருக்கிறது, உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்குறோம். ஏன்னா பூமி நிறைவு யாருடையதான்? கர்த்தருடையதான். நான் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணேன்னு நம்ம சொல்லக்கூடாது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்குது. ஐஸ்வர்யம் பெருகும்போது, பணம் பெருகும்போது, பொருள் பெருகும்போது அதில் நம்ம இருதயம் வைக்கக்கூடாது. இவைகள்லாம் சம்பாத்தியம் பண்ண பலன் கொடுத்த கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதான் உண்மை. இங்கே நம்ம பார்க்குறோம், அவள் முறுமுறுக்காமல் அவள் கேட்ட உடனே கொஞ்சம் 2 அடைக்கு இருக்கிறத 3 அடையாக மாற்றி சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாள். அந்த பஞ்ச காலம் 3 வருஷம் பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துக்கு ஃபுல்லாக அவளுக்கு எடுக்க களஞ்சியத்தில் என்ன குறையவே இல்லை, சட்டியில் மாவு குறையவே இல்லை, தரித்திரமே இல்லாமல் அவள் வாழ்ந்தா. இன்றைக்கி பாருங்கள், நான் கேள்விப்பட்ட இலங்கையில் ஒரு பழம் ஆப்பிள் 700 ரூபாயாம், ஒரு மாதுளம்பழம் 600 ரூபாயாம். இது ஒரு பஞ்சம்தான். காசு இருக்கிறவங்க வாங்குவாங்க, காசு இல்லாதவங்க எங்கே போவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? பெரிய பெரிய பணக்காரங்க வாங்கிக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட இது நம்ம தேசத்தில் கடுமையான பஞ்சம் வரப்போகுது. ஏன்னா பைபிள் எழுதப்பட்டிருக்கு, பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தம், பூகம்பங்கள் இதெல்லாம் வரும். ஆனால் இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புவதற்கு இரவும் பகலும் ஜெபத்தில் விழித்திருக்கணும். நம்ம அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவன்களாக எண்ணப்படுவதற்கு நீங்கள் இடைவிடாமல் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள் இருக்கு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ தரித்திரம் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நிச்சயம் ஆண்டவர் நமக்கு தரித்திரத்திலிருந்து விடுதலை கொடுக்குறார். 5ஆவதாக நம்ம பார்க்கும்போது கடன். இன்றைக்கி நிறைய பேர் கடன் இருக்குது. கடன் தான் பரலவும் போக முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7. அங்கே ஒரு தீர்க்கதரிசியுடைய ஒய்ஃபு, அவர் இறந்துட்டார், கடனை வச்சுட்டு இறந்துட்டார். அவளுக்கு 2 குமாரர் இருக்காங்க. கடன் கொடுத்தவங்க வந்து அவங்களை அடிமையாக்க வர்றாங்க. ஏன்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை தான் எப்போவுமே. ஆகவே அதனால் அன்பு கடனை தவிர மற்ற விதத்தில் நீங்கள் கடன்படாதுருங்கள்னு பைபிள் நம்மளை எச்சரிக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் வருவார்னா நீங்களான்னு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். கடன் இருந்தால் நம்ம போக முடியாது. பிசாசு சொல்லுவானா, வட்டி முதல்ல வச்சுட்டு போ அப்படிம்பானா. ஆகவே ஜாக்கிரதை. இங்கே நம்ம பார்க்குறோம், அவள் எலிசா தீர்க்கதரிசிட்ட வருகிறா. கடன் வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ நான் என்ன செய்ய? ஒரு குடம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ கதவை போட்டு பக்கத்தில் எல்லாத்துலேயும் வெறுங்குடத்தை வாங்கி உன் பிள்ளையிலையும் வச்சு கதவை போட்டு அந்த ஒரு குடத்தை நீ என்ன செய்ய? எல்லா குடத்துலையும் வார்த்து வை. அவள் உடனே கீழ்ப்படிஞ்சா. எப்படி அதெல்லாம் ஒரு குடம் என்னென்னா ஒரு குடம் தான் மாற்ற முடியும்னு அவள் வாக்குவாதம் பண்ணலை. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை அவள் கண்டாள். எலிசா வார்த்தைக்கு, எலிசா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறியக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் செஞ்சதுனால பாருங்கள் எல்லா குடமும் நிறைஞ்சு போச்சுன்னு அவள் திருப்பி வராமல் இல்லை. இன்றைக்கி அநேகர் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவர் இதை செய்தார், ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லிட்டு போகிறாங்க. திருப்பி பக்கமே வரமாட்டாங்க. கஷ்டத்துக்கு வருவாங்க. அநேக மக்கள் அப்படி தான் செய்கிறாங்க. பிரச்சனைனா வருவாங்க, வியாதினா வருவாங்க, பிசாசு தொல்லைனா வருவாங்க. அது சரியான உடனே அநேகருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சரியாக்கிடுவார். அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாங்க. தன்னுடைய பழைய வழிக்கே திரும்பிடுவாங்க, பழைய பாவ வாழ்க்கைக்கே. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், எல்லா பானையும் நிறைஞ்ச உடனே திருப்பி எலிசாட்ட தான் வர்றா. இப்போ என்ன செய்ய? எல்லா குடமும் நிறைஞ்சிருச்சு. அப்போ அது சொல்கிற, நீ விற்று என்ன செய்ய? கடனாட, மிச்சத்தை நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. அது அவர்கள் பிள்ளைகளுக்கு தலைமுறையாக மீதி இருந்துச்சான். அப்போ பார்த்தீங்களா, இருக்கிறத கொண்டு தான் கடன் அடைக்கப்பானோம். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனுக்கு போவாங்க மக்கள். அப்படி போகாதீங்க தயவு செஞ்சு. கடன் வாங்க முந்தி கொஞ்சம் யோசிச்சிங்க. கடன்லேருந்து ஆண்டவரே கடன் வாங்கினது தவறுதான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, வசனத்தை மீறி நான் கடன் வாங்கிட்டேன், கைமாத்து வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்களேன். ஆண்டவர் மன்னிப்பார். இனிமேல் நான் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. எப்படி அந்த தீர்க்கதரிசி ஒய்ஃபு ஏன் எலியட்ட வர்றா? மேற்கொண்டு கடன் வாங்குறதுன்னா வந்திருக்க மாட்டா. ஒரு முடிவு கட்ட வர்றா.
ஆண்டவர் சமூகத்தில் தான் முடிவு உண்டு. நான் இனிமேல் அதை தவற செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நான் இனிமேல் யாருக்கு அடிமையாக இருக்க விரும்பலை, மரியாதை போல் உமக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்கள் கடனெல்லாம் அடைக்க கடன்லேருந்து விடுதலை தருவார். சரி, அடுத்து 6வதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். வீணான பயம். சங்கீதம் 34:4 இருக்கிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். பயம் வேதனை உள்ளது. பூரண அன்பு தான் பயத்தை புறம்பே தள்ளும். பயத்திலிருந்து அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அப்படி ஆயிருமோ, அவங்க இப்படி செய்வாங்களோ, எல்லாருக்குமே அந்த பயம் வருது. ஆனால் அந்த பயத்திலிருந்து பயமில்லாமல் வாழ்வதற்கு, பயத்திலிருந்து விடுதலையோடு இருப்பதற்கு தேவ அன்பால் ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். அடுத்து கடைசியாக உபாகமம் 8:14 உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தனை வீடாகிய எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினவர் இருக்கு. எகிப்தின் அடிமைத்தனத்தில் கடினமான வேலை உங்களை வாங்குறாங்களா? ஒருத்தங்க சொன்னாங்க, எப்பா காலையில் 9 மணிக்கு போனால் நைட்டு 9 மணி ஆகுது, 12 மணி நேரம் அந்த கடையில் வேலை வாங்குறாங்க நீ அப்படிங்கிறாங்க. சிலர் ஆஃபீஸில் எனக்கு ஒரு பொண்ணு சொன்னால் 18 மணி நேரம் வேலை வாங்குறாங்கன்னு. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ராதாலா ராபாதிகா. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, பலவீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை. ஆமென் ஆண்டவரே. கடனிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, ஆண்டவரே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இப்படிப்பட்ட விடுதலைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறேன். அல்லேலூயா. ரூதாரா போஷே ஓலாபா திகாபாபா லபா ரபா. பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது, இந்த தாரே அந்த தாரேன்னு ஏமாற்றிக்கிட்டே வராங்க. அல்லேலூயா. ரீ பௌதக ரீபஷே லீகாக். அந்த வர வேண்டிய பணத்தில் கர்த்தருக்கு ஒரு பகுதியை நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் அதை நான் வாக்கிய பண்ணுவேங்கிறார். அல்லேலூயா. ஒரி பௌதக ரீபஷே ரீ கௌதக தியாக்கல்லதோ ரீ பௌதக லீபாதக லபா. பிள்ளைகளுக்கு படிப்பே வரலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. சில பிள்ளைகள் வேலைக்கு ஏறி இறங்குறாங்க, வேலை கிடைக்கல. கர்த்தர் இந்த மாதத்தின் லாஸ்ட்டில் அந்த வேலையை தருகிறார், பெஸ்ட் வேலையை தருகிறார். எவ்வளோக்களவு உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வரலையோ, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தி வரும். அதை காலாவாரேவா. விபச்சார ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். அல்லேலூயா. ரியாவுதக. கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. எலும்பு தேய்மானம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் நடக்க முடியல, வாக்கர் வச்சு தான் நடக்கிறீங்க. ரீகாதாக லீகாதாகவா. கர்த்தர் உங்கள் எலும்புகளை புஷ்டி செழுமையாக மாற்றுகிறார், நினைவுள்ளதாய் மாற்றுகிறார். ஆசீர்வதிங்க இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9434393050. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.